Hey, hello and welcome back to another video. இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ இந்த மாதிரியான டைம்லேயும் கூட எப்படி வந்து ஒரு ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே வந்து எப்படி வந்து வர்றது, அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமான சான்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை பற்றியும் தென் என்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, எப்படிலாம் அதை லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஜாப் வந்து சீரியஸாக வந்து தேடிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருந்தாலுமே கூட ஐடியில் இன்னொரு அடுத்த லெவலுக்கு நான் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ஸோ நீங்கள் வந்து லைக் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடி ஜாபில் வந்து உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், சர்வீஸ் பேஸ் கம்பெனி இருக்கலாம், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே ஸ்கில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களை வந்து எடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, உங்களோட லெவல் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இப்போ ஒரு ஆவரேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை விட உங்களோட ஸ்கில் செட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ஹையாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ஜாப்புக்குள்ளே வந்து போகிறதுக்கு. ஸோ அந்த ஸ்கில் செட்ஸை கற்றுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரெண்டுவே இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் லேர்னிங், இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு அகாடமிக் போய்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் போய்ட்டோ நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது. நிறைய பேருக்கு செல்ஃப் லேர்னிங் வந்து ஒர்க் ஆகாது. நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டிடியூஷன் போயிட்டு நம்ம வந்து கற்றுக்கிட்டா தான் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், லேர்னிங் மைண்ட் செட்டே வந்து அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குவியோடைய ஜென் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து இன்றைக்கி டேட்டுக்கு லைக் 2024 இருக்கிற ரொம்ப ட்ரெண்டிங்கான டெக்னாலஜிஸ் லைக் ஏஐயாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், ஜென்ஏஐ ரிலேட்டட் கோர்ஸாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், யூஐ யூஎக்ஸு, இது மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ஐடி ஜாப்ஸ்க்கான ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு இயர்லி கரியரில் இருக்கீங்க, ஸோ எனி ஸ்டேஜஸ் இருந்தாலுமே ஐடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், ஐடிக்குள்ளே ஒரு ப்ராப்பரான ஜாபில் வரணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜில் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ்லேயே நீங்கள் வந்து இந்த கோர்ஸஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். 24/7 சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் லைவாக வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அங்கே வந்து பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் சேரலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஒரு ப்ரீ பூட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் அட்டன் பண்ண போகிற கோர்ஸோடைய ஃபஸ்ட்டு செக்ஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 2000 வந்து பே பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் அதை அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த 2000 வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டும் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ப்ரீ பூட் கேம்பில் தான் வந்து இந்த கோர்ஸ்லாம் என்ன, அது உங்களுக்கு எப்படிலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரியான ஜாப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும், இது மாதிரி A to Z அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ இன்ட்ரொடக்ஷன் தான் அந்த பூட் கேம்பில் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு அது இது ரிலேட்டட் எல்லாமே அவங்களுக்கு அந்த ப்ரீ பூட் கேம்ப்லேயே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் போய்ட்டு அதில் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது மாதிரி சிம்பிளான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே நீங்கள் வந்து அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த வீடியோ, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து லேர்ன் ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் நீங்கள் வந்து கற்றுக்கிறப்போ ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கில் செட்ஸை உங்களால் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிறப்போ உங்களால் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான ஜேர்னியாக தான் இருக்கும். அது வந்து ஒரு ஈஸியான ஜேர்னியாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆனால் அதோட அவுட்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட அவுட்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஹை பேக்கேஜிங்கில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஆர் ஒரு கம்ஃபர்டபுள் பேக்கேஜில் உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைண்ட் செட் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐடி ஜாப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஐடி ஜாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கோடிங் வந்து தேவைப்படும். ஸோ கோடிங் இல்லாமல் என்னால் ஐடி ஜாபுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னா அதுக்கான ஜாப்ஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டில் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறப்போ உங்களால் கோடிங் இல்லாமல் போக முடியுமா அப்படின்னா ரொம்ப ரேர் சினாரியோவில் தான் உங்களால் கோடிங் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷர் ஐடி ஜாப்ஸ்க்குள்ளே உங்களால் வந்து போகவே முடியும். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடிங் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். கோடிங் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து கற்றுக்கணும். கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு ஜாப் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும். இந்த மைண்ட் செட் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து டே டு டே நிறைய வெப் அப்ளிகேஷன்,
அதெல்லாம் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நான் சொல்கிறது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்லை, வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம குரோம் வெப் ப்ரௌசர் உள்ளே போயிட்டு எனி வெப்சைட்டை நம்ம வந்து பண்ணுறோம் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு அமேசானே வந்து வெப்சைட் வந்து இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெப்சைட் இருக்குது. எனி வெப்சைட் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாலும் ஒரு நார்மல் உங்களுடைய டீட்டெயில், இப்போ வந்து ஒரு கடை இருக்குது, ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்புக்கான ஒரு வெப்சைட்டை நான் வந்து சொல்லலை. அண்ட் ஆக்சுவல் வெப்சைட் விச் இஸ் ஏ ப்ராடக்ட், ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு வெப்சைட் தான், பட் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். அவங்க வந்து வீடியோஸை அவங்களுடைய ப்ராடக்டாக அவங்க வந்து விற்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஆக்சுவல் வெப் ப்ராடக்டை பில்ட் பண்ணுறவங்க தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அதாவது எண்டு டு எண்ட், அதோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் மொத்தத்தையும் டெவலப் பண்ணுறவங்க தான் நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கே அவங்க வந்து டெவலப்பராக இருப்பாங்க. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் நிறைய கிளையண்ட்ஸுக்கு அவங்க வந்து அந்த டெவலப்மெண்ட்டை வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் மேஜர் திங்ஸ் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிறப்போ. இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல் ஸ்டாக்கை ஒரு 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட், ஒன்று வந்து சர்வர் சைட் டெவலப்மெண்ட், இன்னொன்று ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுப்போம். இப்போ இந்த கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, கிளையண்ட் வந்து எதையெல்லாம் வந்து அவங்க கண்ணால் வந்து பார்க்குறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு கிளையண்ட்டு. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா, லாகின் பேஜ் வந்து பார்ப்பீங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணுற அந்த பேஜ் பார்ப்பீங்க, வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க, வீடியோஸ், அப்புறம் சர்ச், நெட்ஃப்ளிக்ஸ் உள்ள ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது, அந்த சர்ச்சை நீங்கள் வந்து பார்ப்பீங்க, கேட்டகரி சர்ச். இது மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லாமே கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட்டில் அதை வந்து என்ன லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து சிலது வந்து இருக்குது. அதில் எனி ஒன் ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. இந்த HTML, CSSலாம் அதில் தான் வந்து UI UX அந்த பார்ட்டும் வந்து வரும். பட் இன்றைக்கி UI UXக்குன்னு தனியாக வந்து ஒரு ஜாப் கேட்டகரியாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன, அது உள்ளே என்னெல்லாம் இருக்குது, அது உள்ளே இருக்கிற சின்டெக்ஸ் வந்து என்ன, HTML, CSS என்ன, HTMLோடைய பேசிக்ஸ் என்ன, HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணுறது, CSS யூஸ் பண்ணி எப்படி அந்த HTMLல நம்ம க்ரியேட் பண்ண ஒரு விஷயத்தை இன்னும் பெட்டரான ஒரு விஷுவலைசேஷன் நம்ம வந்து மாற்றுறது, எப்படி இன்ட்ராக்டிவாக மாற்றுறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து கிளையண்ட் சைட் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுவீங்க. இப்போ சர்வர் சைட் டெவலப்மெண்ட் ஆர் பேக் எண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்களே, அது எல்லாமே ஒர்க் ஆகணும், அது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும். அது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற கோடிங்கை தான் சர்வர் சைடில் நீங்கள் வந்து ரைட் பண்ணுவீங்க, ஆர் பேக் எண்டில் நீங்கள் வந்து ரைட் பண்ணுவீங்க. ஸோ பேக் எண்டில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸும் இருக்குது. ஆர் பைத்தான் நீங்கள் போகிறீங்க, பைத்தானில் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் ஆக போகிறீங்க அப்படின்னா, பைத்தானில் வந்து ஜாங்கோ, ஃப்ளாஸ்க் மாதிரியான நிறைய பேக் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்வர் சைடில் வந்து நீங்கள் வந்து கோடிங் வந்து ரைட் பண்ணுவீங்க. சர்வர் சைடில் இதை தாண்டி டேட்டா பேஸ் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் யூசர் டேட்டாவாக இருக்கட்டும், அது நீங்கள் வாட்ச் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும். இப்போது ஒரு சினாரியோ நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுடைய பர்டிகுலர் யூசர் வந்து இருக்குது. நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் லாகின் பண்ணுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் போய்ட்டு வந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்குற ஒரு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஒன் பீஸ் வெப் சீரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி மண்டே நீங்கள் வந்து போய்ட்டு ஒரு ஒன் பீஸில் ஏதோ ஒரு எபிசோடு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த டேட்டா, என்ன டைமில் நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோவை, இது எல்லாமே பேக் எண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸை பர்டிகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் அவங்க டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா அவங்க அதுலேருந்து இன்சைட்ஸ் வந்து கேதர் பண்ணி இன்னும் அந்த ஆப்பை வந்து எப்படி வந்து பெட்டராக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இன்சைட்ஸை வச்சு தான் அவங்க வந்து டெவலப் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூசர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, உங்களுடைய அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே டேட்டாபேஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாபேஸஸ், இன்னொன்று ஸ்ட்ரக்சருக்கும் அன்ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸல் மாதிரி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு, அதாவது வீடியோவா, இமேஜஸா, சவுண்ட்ஸா, ஸோ அது மாதிரி இருக்கிற எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு சீக்வல் மாதிரி, அரக்கல் மாதிரி, PLSQL இது மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அன்ஸ்ட்ரக்சர்டை நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய கசாண்ட்ரா, MongoDB, ஸோ இது மாதிரியான சீக்வல் லாங்குவேஜஸ்லாம் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள்
ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆகணும்னா இந்த 3 விஷயத்தை, அதாவது 3 மேஜர் திங்ஸை நீங்கள் வந்து லேர்னிங் அந்த கர்வில் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் வந்து கற்றுக்கணும். HTML CSS கம்பல்சரி எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அதோட பேசிக்ஸு. தென் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாகணும். இட் கேன் பி ஆங்குலர், நோடு, எனிதிங், ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கணும். அப்படியே பேக் எண்ட் வரப்போ சேம் ஜாவா ஸ்கிரிப்டே பேக் எண்டுக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க சர்வர் சைடுக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ், Node.js வந்து ஒரு சர்வர் சைடு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பைத்தானில் போக போகிறீங்க அப்படின்னா பைத்தானில் Django Flask அப்படின்னு 2 மேஜரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. இல்லை ஜாவாக்கு நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா ஜாவாவில் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கற்றுக்கணும். அடிஷ்னலி டேட்டா பேஸும் நீங்கள் வந்து கற்றுக்கணும். தென் APIs அப்படின்னா என்ன, API வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கணும். API டெவலப்மெண்ட் எப்படி, இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேக் எண்ட் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி வந்து பண்ணுறது, இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். எங்கே ஹையாக இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மட்டும் போவீங்களா அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து நோ தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிறது மூலம் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பியூர்லி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக நீங்கள் வந்து போகலாம். HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக ஆகலாம். இல்லை ஒரு பியூர்லி பேக் எண்ட் டெவலப்பராக நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஜாவா யூஸ் பண்ணியோ பைத்தான் யூஸ் பண்ணியோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு பியூர்லி பேக் எண்ட் டெவலப்பராக போகலாம். இல்லை ஒரு டேட்டாபேஸ் அட்மினாக நீங்கள் வந்து போகலாம், டேட்டாபேஸ் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது மூலிமா உங்களுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஜாயின் பண்ண டே 1ல் இருந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை உருப்படியாக வந்து கற்றுக்கோங்க. இட் கேன் பி பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், எனி ஒன் லாங்குவேஜ், ரூபி அண்ட் ரெயில்ஸ் ஆகிட்டோம், கோ லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ். ஒரு ஆப்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னா கோ வித் ஜாவா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், ஆர் பைத்தான். ஏன்னா பைத்தான் வந்து கன்சிடரபிளி ஈஸி. பட் ஜாவா வந்து படிக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் போகிறீங்க அப்படின்னா DSA வந்து கிராக் பண்ணி ஆகணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அந்த ரவுண்டை கம்பல்சரி கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்க்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லாங்குவேஜ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான் when comparing with any other language. பைத்தான் கூட வந்து DSAக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் ஜாவா வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஜாவாவிலே DSAயில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இன்பில்ட்டாக ஜாவாலே வந்து இருக்கிறதால ஜாவா வந்து DSAக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு செம்முக்கும் உங்களுடைய காலேஜ் சிலபஸை தாண்டி எவ்ரி சிங்கிள் டே 30 minutes to 1 hour ஒரு செம்முக்கும் எவ்ரி சிங்கிள் டே ஏதாவது ஒரு லாங்குவேஜை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோ பைத்தானோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஒரு செம்மில் ஒரு லாங்குவேஜை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் உங்களோட மொத்த கரிக்குலம்லேயே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கீங்கன்னா 4 years உங்களுக்கு டைம் இருக்கும். 4 years வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜை படிச்சுட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக. அந்த லாங்குவேஜை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ பைத்தான் அண்ட் ஜாங்காவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ப்ராஜெக்ட் 1. தென் பைத்தான் அண்ட் பைத்தானில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸை வச்சு ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் பைத்தான் வச்சு PySpark யூஸ் பண்ணி ஒரு டேட்டா இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. இது மாதிரி உங்களுடைய காலேஜ் டைமில் ஒரு செமஸ்டருக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் யுவர் காலேஜ் டியூரேஷன் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆக்சுவலாக ஒரு டெவலப்பருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நீங்கள் காலேஜ் முடிக்கும் போது வந்துடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்டாக் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட், தென் பேக் எண்டுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா ஆர் பைத்தான் வித் எனி ஃப்ரேம் ஒர்க் லைக் Django Flask, தென் டேட்டா பேஸு. இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை 3 yearsஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒரு டெக்கையும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளைண்ட் சைடை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 1 year நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, சர்வர் சைடை ஃபுல்லாக செகண்ட் 1 year நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, டேட்டாபேஸ் APIs க்ளவுட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து 1 year ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா
நீங்கள் உங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரப்போ உங்களால் எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனியாக இருந்தாலும் கிராக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எவ்ரி சிங்கிள் டே 30 மினிட்ஸோ இல்லை 1 ஹவரோ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் வந்து கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். எவ்ரி சிங்கிள் டே கோடிங்னா என்ன, இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பில்ட் பண்ணணும், இது மாதிரி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்படி கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜாப் சுச்சுவேஷனில் உங்களால் ஒரு ப்ராப்பர் ஐடி ஜாப்ஸ்குள்ளே வந்து உங்களால் வந்து போக முடியும். அது வந்து ஒரு ஹை பேயிங் ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்ஃபர்டிங் பேயான ஜாபாக இருக்கட்டும், ஆர் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லெவல் பே உள்ள ஜாபாக, எந்த ஜாபாக இருந்தாலுமே இந்த ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஐடிக்குள்ளே வந்து போக முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.